அண்மையில் தமிழ்நாட்டில் இருந்து திருப்பதி வனப்பகுதியில் மரம் வெட்ட சென்றதாக கூறப்படுகின்ற 20 ஏழை தொழிலாளிகள் காட்டு மராண்டித்தனமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வனப்பகுதியிலே செம்மரம் கடத்தல் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கடத்தலை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அவர்களை குறிவைத்து அவர்களை கைது செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது தான் நியாயம். அதற்கு பதிலாக அவர்களுடைய கைப்பாவைகளாக இருந்தார்கள் என்ற காரணத்துக்காக ஏழை தொழிலாளிகளை காட்டிலேயே சுட்டது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். அவர்கள் அவ்வாறு சட்டத்துக்கு விரோதமாக அந்த காட்டுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர் செய்து சட்டப்படி தான் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர காவலாளிகள் அவர்களாகவே தன்னிச்சையாக ஒரு துப்பாக்கி சூட்டால் மக்களை கொன்றது மிகவும் வருத்தத்தக்க விஷயம். இத்தகைய என்கவுண்டர்கள் அவ்வப்போது இந்தியாவிலே பல இடங்களில் நடக்கிறது. இந்த என்கவுண்டர் கொலைகளை சில சமயங்களிலே மக்கள் வரவேற்கின்றார்கள். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த என்கவுண்டர் என்பதே ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், சட்டத்துக்கு விரோதமானது. அவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? தீவிரவாதிகளும் இதே மாதிரி தான் செய்கிறார்கள். சட்டத்தை கையில் வைத்திருக்கும் காவலாளிகள், இராணுவ வீரர்கள் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டுமே தவிர அவர்கள் உயிருக்கு ஆபத்து என்ற சூழலில் மட்டும்தான் அவர்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அது ஒரு தற்காப்புக்காக செயல்படலாமே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்பட வேண்டும். இந்த விஷயத்திலே தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த 20 கொல்லப்பட்ட தமிழகத்தை சார்ந்த ஏழை தொழிலாளிகளுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.